தளபதி விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வர 2026 சட்டசபை தேர்தலையுமே போட்டியிட போறாரு. இந்த நிலையில விஜயோட கட்சி சார்பில் போட்டியிட்டக்காக கீர்த்தி சுரேஷ் அவர்கிட்ட சீட் கேட்டாங்களாம். இந்த விஷயம் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் வந்து புகழோட உச்சியில இருக்கும் போதே இனிமேல் நடிக்க வேணாம், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வருது ரொம்பவே பெரிய விஷயம். இப்படி எத்தனை பேர் செய்வாங்க, அரசியல ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் கட்சியை அறிவிச்ச போதே இவங்க வந்து ஷூட்டிங்ல போய் ஒரு மீட் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கட்சியை தொடங்குற அறிக்கை வெளியிட்ட போது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் வந்து கடைசி படம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, ஆனால் கட்சி தொடங்குனதுல நான் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கட்சியோட பேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, தேர்தலில் போட்டியிட்டு எனக்குமே ஒரு சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததா கீர்த்தி சுரேஷ் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சினி செய்திகளை தெரிஞ்சுக்க சேனல் ஃபீஸ் சினிமாவை மறக்காம பாருங்க.